புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 14வது வசனம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். எனக்கு பின்னால எல்லாரும் சேர்ந்து வாசி சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தாலும் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென், அல்லேலூயா. ஆமென். எல்லாம் மீண்டும் சொல்லாம அந்த வார்த்தையை எல்லாம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் அந்த வார்த்தை மறுபடியும் படிக்க பார்க்கலாம். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம், சபையின் வாக்கு தத்துவம், கர்த்தருக்குள் எப்படி இருப்பீங்களாமா? கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. எல்லாரும் சொல்லுங்க, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று பார்க்கணும். அப்போனா பக்கத்துல பார்த்து சிரிங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. கொஞ்சம் பல்ல காட்டி நல்லா சிரிச்சு, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, நேற்று கொஞ்சம் அசிங்கமா இருக்கீங்க, சர்ச்சில் கொஞ்சம் அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லு. ஓகே. அப்பனா கர்த்தரில் என்ன இருக்கிறோமாமா? மன மகிழ்ச்சியா. அப்போனா தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குள் இருக்கும் போதுதான் மன மகிழ்ச்சி கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்யறார்? கொடுக்கிறார். பவுல் சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர்ல 4:4 சொல்றாரு, நான் எப்பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுது என்னவா இருப்பேன்? சந்தோஷமாயிருப்பேன், மீண்டும் சந்தோஷமாயிருப்பேன் என்று சொல்றார். அப்போ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்ன வேணுங்க? சந்தோஷம், மன மகிழ்ச்சி வேணும். மன மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா என்ன வந்துடுதுங்க? சரீரத்துல வியாதி, பலவீனம் வந்துடுது. அப்போனா தேவ பிள்ளைகளாக இருப்பது, தேவனுக்குள் இருந்தால் கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாருங்க? மன மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறார். இப்போ நம்ம சபைக்கு வரும்போது ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கும்? நல்ல மன மகிழ்ச்சியா ஆராதிக்கும். நல்ல உள்ளத்திலிருந்து கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ யார் அப்படி ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவ பலனை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா. சபைக்குள்ள வந்தாலே நம்மளுக்குள்ள என்ன வந்துடும்ங்க? ஒரு மன மகிழ்ச்சி வந்துடும். அல்லேலூயா. 2வது பார்க்க அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் என்ன செய்வாராமா? ஏறி இருக்க பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, பூமியில சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பூமியில, பூமியில். ஆமென். சுற்றி சொல்லுங்க, பூமியில். ஆமென். நல்ல கையை உயர்ந்து சுற்றி சொல்லுங்க, பூமியில உங்களை என்ன செய்வார்? உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்வார். அப்பனா தேவன் நம்மளை 2வது உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கும்படியாக. அப்பனா தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்க ஆபீஸ்ல நீங்க எப்படி இருக்கணுங்க? உயர்ந்த இடத்துல இருக்கும். உங்களை பார்த்தாலே ஆபீசரே பார்த்து என்ன செய்யணுங்க? சல்யூட் அடிக்கிற அளவுக்கு நீங்க செய்கிற வேலையை பார்த்து அவங்க உண்மை பார்த்து உங்களை உயர்ந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்வார்? வைப்பார். அப்ப நம்ம செய்கிற அந்த ஆபீஸ்ல உண்மை இருக்கும். உண்மை இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லைங்க? உயர்வு இருக்கா? ஆசீர்வாதம் இருக்கா? அப்பனா நீதிமான் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசத்தை போல இருப்பானா? நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்குமாம். அப்பனா தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்ந்த இடங்களில். அப்பனா நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே நம்ம இருந்தா நம்மளை பார்த்து யாராச்சும் ரட்சிக்கப்படுவாங்களா? நம்மளை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம வாழ்க்கை மாறும் போதுதான் ஜனங்கள் நம்மளை பார்க்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபை லாபான் பார்த்தான். லாபான் மாமனா பார்த்து கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனாலதான் லாபான் வீட்டுக்கே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, யாக்கோப் சொல்றாரு, நான் கோலும் கையுமா இந்த யோர்தான் என்ன செய்தேன்? கடந்து போனேன்.
இப்ப 2 பரிவாரங்களுடைய அப்பனா ஒரு கோலோட தான் போனார். கர்த்தர் அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தார், பெருக செய்தார். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம வாழ்க்கையில ஒரு பெருக்கம் இருக்கும். நீங்க பெருகினாதான் சபை என்ன செய்யுங்க, பெருகும். நீங்க பெருகினாதான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆனா நீங்க மூல காரணம் வச்சுக்கோங்க, ஒரு தேசத்தின் ஆசீர்வாதம் எங்க இருக்குங்க, சபையில இருந்து தான் தேசத்தின் ஆசீர்வாதமே போகுது. யாருக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லுங்க. யோசேப்பு எங்க இருந்தாருங்க, எகிப்துல இருந்தா. ஒரு எகிப்துல இருந்த ஒரு யோசேப்பு கொண்டுதான் 7 வருஷம் பஞ்சத்தை என்ன செய்தாங்க, பூர்த்தி பண்ணினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் தான் தேசத்துக்கு ஆசீர்வாதம். உங்க பட்டணத்துல ஆசீர்வாதமே உங்களுடைய ஜெபத்தினாலதான். உங்க ஜெபம், இந்த பட்டணம், இந்த ஒரு பட்டணம், நீங்க வாசிக்கிற பட்டணம் நல்லா இல்லை அப்படின்னா யார் மேல தப்புங்க? சர்க்கார் மேல தப்பா? கவர்மெண்ட் நடத்தாதனால தப்பா? நம்ம ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் ராஜாக்களுடைய இருதயங்களை எல்லாம் திருப்புகிறாராம். அப்படின்னா ஒரு தேசத்தின் ஆசீர்வாதம் சபையில தான் இருக்குங்க, நீங்க ஜெபித்தாதான். அப்பனா வேதம் சொல்லுது பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அந்த வசனத்தை வாசி. என் நாமம் 2:7 2 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது. வாசிக்க பார்க்கல. என் நாமம், ஆமென், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, வேதம் சொல்லுகிறது பாருங்க 7:14. ஆமென். எடுத்துட்டீங்களா? அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட, அப்பனா யாருங்க? என் நாமனா யாருங்க? இயேசுவினா. அது நாம யாருன்னு கேட்கிறேன். தரிக்கப்பட்டவங்க யாரு? நம்ம தான். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தான் தரிக்கப்பட்டவங்க. அப்பனா வேதம் சொல்லுங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினார், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தின் தேவன் நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாராம். நீங்க எல்லாம் லைன் அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? ஆமா, தேசத்துக்கு சேமம் எங்கிருந்து வருதுங்க? யார் ஒன்று சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க, நல்ல உற்சாகம். நீங்களும் நானும், நீங்களும் சபை. அப்பனா இந்த தேசத்தின் சேமத்திற்காகவே கர்த்தர் சேமமா இருக்கணுமா, பட்டணம் சேமமா இருக்கணுமா, பட்டணம் சமாதானமா இருக்கணுமா, அப்படி யார் ஜெபம் பண்ணணுங்க? அப்பனா பட்டணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் பிரச்சனை? யார் மேல? நம்மளே தான். நீங்க தான் பட்டணத்துக்கே ஆசீர்வாதம். ஆமென். அப்பனா அந்த பட்டணத்துக்கு சமாதானத்தையே கொடுக்கலாம். அப்பனா ஒரு பட்டணத்திற்கு ஆசீர்வாதம் எப்படி அப்படின்னா, சபை ஜெபித்தாதான் ஆசீர்வதிக்கப்படும். சபை ஜெபிக்கல அப்படின்னா பாருங்க, சோதம் குமாரன் பாவம் பெருகிச்சு. ஆண்டவர் அந்த சோதம் அழிக்க போகும்போது யாரிடத்துல முதலாவது சொன்னாருங்க? ஆபிரகாம் இடத்துல போய் சொன்னார். ஆபிரகாம் தேவ சமூகத்தில் அந்த பட்டணத்துக்காக என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். அந்த பட்டணத்தை என்ன செய்யக்கூடாதுங்க? அழிக்க கூடாதுன்னு சொல்லி தேவ சமூகத்துல திறப்புல நின்னான். பாருங்க, நோவா யோனா ஆண்டவர் எங்க போனா சொன்னாருங்க? நினிவே போ சொன்னார். நினிவே நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போகிறேன். ஆனா அவன் தசீஸ்க்கு போனார், அப்புறம் நினிவேக்கு போனாரு, போய் பிரச்சாரம் பண்ண பிரசித்தார். அப்பொழுது அந்த ஜனங்கள் மனம் திரும்பி ஜெபம் பண்ணின போது தேசத்துக்கே சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். அப்பனா இந்த தேசம் யார் கையில இருக்குங்க? சொல்லுங்க, என் கையில இருக்கு. நல்ல சத்தமா சொல்லுங்க, என் கையில இருக்கு. நல்ல கையை வைத்து சொல்லுங்க, என் கையில இருக்கு. நான் ஜெபம் பண்ணாதான் இந்த பட்டணம் சுயித்து இருக்கும். அப்பனா சுயித்து இருக்குன்னு என்ன இருக்குங்க? சுகமா இருக்கும். அந்த இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, அந்த இங்கிலீஷ்ல படிங்க பாப்பா. 7:14 படிங்க. 2 7:14 என்ன போட்டிருக்கீங்க? படிங்க ஜோசப் சார், படிங்க. 2 7:14. If my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven
and I will forgive their sin and will heal their land. அவை ஹீல் போட்டிருக்கா, சுகமாய் இருப்பேன், ஹீல் சுகமாய் இருப்பார். அல்லேலூயா. இதுல என்ன சேமவான் ஆனா சுகமாய் இருப்பார். அப்புறம் ஒரு பட்டணத்துல சுகமாய் இருப்பதற்கு என்ன காரணம்னா நம்மளுடைய ஜெபம் தான் காரணம். அல்லேலூயா. அப்புறம் தேவ பிள்ளைகளை எங்க வச்சிருக்காருங்க? உயர்ந்த ஸ்தானங்கள். என்ன ஸ்தானங்கள்ல? ஆமா, உயர்ந்த இடங்கள்ல. அப்பனா உங்களை எல்லாம் கர்த்தர் எங்க வைக்கிறார் விரும்புறாங்க? உயர்ந்த இடத்துல. வாலிப பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல. எனக்கு நிறைய நான் பார்ப்பேன். நான் எங்காச்சும் நம்ம ஒரு ஆஃபீஸ் போனேன்னு எங்கள் கலெக்டர் ஆஃபீஸு, அங்கே பார்ப்பேன் நிறைய பேர் இந்து பேர் போட்டிருப்பார். அப்போ நான் விசுவாசிப்பேன் இந்த இது கிறிஸ்டின் பேராக மாறும். அங்கே கலெக்டர்கள் நம்மால் தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்க தான் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கும். நம்ம பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்தாங்கன்னா அந்த தேசம் எப்படி இருக்குங்க? சுகமாய். சொல்லுங்க பார்க்கலாம், சுகமாய். அப்பனா உயர்ந்த ஸ்தலங்கள்ல கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? வைக்கிறார். அல்லேலூயா. இப்படி சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. என்னை உயர்ந்த ஸ்தலங்கள்ல கர்த்தர் நம்மளை வைக்கிறார். மூன்றாவது பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அது என்ன சொல்லப்படுகிறீங்க? யாக்கோபின் சுதந்திரத்தினாலே உன்னை போஷித்து கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. அல்லேலூயா. அப்போ அந்த யாக்கோப் போன இடங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாருங்க? உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அப்போ அந்த பிள்ளை யாருங்க? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அதிலிருந்து தான் யோசேப்புடைய சந்ததியிலிருந்து தான் யார் வந்தாருங்க? கிறிஸ்து வந்தார். அப்ப அந்த யோசேப்பினுடைய சுதந்திரத்தினால உங்களுக்கு என்ன வருங்க? ஆசீர்வாதம் வரும். அப்ப அந்த சுதந்திரம் யார் அப்படின்னா கிறிஸ்துவினாலே நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல மட்டும் இல்ல, கர்த்தர் எங்க தேசத்துல பஞ்சம் இருந்தாலும் உங்களை கர்த்தர் போஷிப்பார். எல்லாம் ஒரு ஆமென் தான் சொல்லுங்க. அதாவது ஜோசப் சதுர அடிக்கடி சொல்ல, உச்சிதமான கோதுமையினால யாரும் சொல்ல மாட்டேன், திருப்தி ஆகும். என்ன அதிகாரம் சப்த கொண்டு சொல்லுங்க சார். யாருன்னா அதிகாரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் சாக்லேட் தான். இது ராணி சிஸ்டருக்கு தெரியும், மற்ற யாரையும் சொல்லுங்க. 147 உச்சிதம் கோதுமை. ஆமே, உங்களை என்ன செய்வாராமா? திருப்தி ஆக்குவார். ஆமே, அல்லேலூயா. உங்களை என்ன செய்யறாருங்க? ஆமென். உங்களை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். உச்சிதமான கோதுமையினால உங்களை என்ன செய்யறார்? திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. நான் 5 ஸ்டார் வச்சு சாப்பிடுறேன். நல்லா சாப்பிடுறேன். எல்லாரும் பரத்தலாக இப்பவே உங்களுக்கு கிஃப்ட். உச்சிதமான கோதுமை. அப்பதான் நம்மளை கர்த்தர் செழிக்க செய்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். செழிக்க செய்வார். அப்பனா தேவ பிள்ளைகள் என்ன, நீங்க அப்பனா உங்களுக்கு என்ன இருக்காது? அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து உங்கள் கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்ந்த இடங்கள்ல கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு இப்போ பிரசங்கிக்கிறேன் தானே, நான் சும்மா இங்க நிற்க முடியாது. நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன். என்ன செய்ய மாட்டேங்க? தூங்கினாலும் ஆண்டவர் சொல்லுவார், ஏடா நாளைக்கு தூங்குறியா நீ? எந்திரி. அப்படியே எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் தூக்கம் வரும், அப்புறம் எந்திரிச்சு ஜெபம். அப்போனா நிற்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யணுங்க? கிரியை செய்யணும். அப்போனா உச்சிதமான கோதுமைனால அப்போனா உங்க கையின் பிரயாசத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க நான் கொழுமையா இருப்பேன்னு சொல்லுங்க. புஷ்டியா இருப்பேன். ஆராதனையில புஷ்டியா இருப்பேன். சொல்லுங்க, நல்ல புஷ்டியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அப்பனா நீங்க உச்சிதமான கோதுமை, அந்த கோதுமையில தான் என்ன செய்யறாங்க? ஹார்லிக்ஸ் செய்யறாங்க. எல்லாமே அதுல இருந்துதான் வரும். அப்பனா உங்களுக்கு உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்கி
உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் உங்க பொருளாதாரம் உங்களுக்கு என்ன இருக்காதுங்க, ஆகாரத்துல குறைவே இருக்காது. சொல்லுங்க, ஆகாரத்துல குறைவே இருக்காது. உங்களை கர்த்தர் நிறைவாயாக்குவார். அல்லேலூயா. நிறைவு. அப்பனா இந்த மாதத்துல உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குறைவுகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்புறம் நிறைவாக்க இன்னொன்னு நீங்க மறந்துடக்கூடாது. பாஸ்ட் இது வரைக்கும் நான் சொல்லல, கர்த்தருக்காக நீங்க என்ன செய்யணுங்க, விதைக்கும், கொடுக்கும். கொடுக்கும் பொழுதுதான் என்ன பாஸ்டர் இதெல்லாம் நீங்க சொல்லலாமா அப்படின்னா இது மேய்ப்பனுடைய வேலையா. ஆனா நீங்க செழித்தாதான் இந்த பட்டணம் செழிக்கும், இந்த சபை செழிக்கும். அல்லேலூயா. நம்ம பெரிய இடத்த வாங்க போறோம். அதெல்லாம் நீங்க செழித்தாதான் என்ன வாங்க முடியுங்க, சொல்லுங்க. இடத்த வாங்க, பெரிய பெரிய இடத்த வாங்கி இவர் சொல்லி போனாரு. ஏன் சொன்னாரு, பெரிய தரிசனத்தை நான் பார்க்கிறேன், நிறைய பார்க்கிங் இருக்கிற மாரி போயிட்டார் அவரு. நான் சொன்னதை நான் உண்ணி வச்சிருக்கேன். அந்த தரிசனத்தை சொல்லிட்டு போனார். லாஸ்டா ஒரு பெரிய சபை நான் பார்க்கிறேன், பார்க்கிங் எல்லாம் பார்க்கிறேன் அப்படின்னு. அப்போனா கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அப்போனா இந்த சபை நீங்க செழித்தாதான் அதெல்லாம் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். ஆமென். அப்போனா அதை கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை என்ன செய்வாராமா, உங்களை கர்த்தர் யாக்கோபின் சுதந்திரத்தினாலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன இருக்காதுங்க, குறைவே இருக்காது. கர்த்தர் நிறைவான நன்மையினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நிரப்புவாராக. உங்க அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பாராக. உங்க மாப்பிசை தொட்டி ஆசீர்வதிப்பாராக. உங்க பட்டணத்தினால சொல்லுங்க, நீங்க பட்டணத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. சொல்லுங்க, நீங்க பட்டணத்திலேயே ஆசீர்வதித்திருப்பீங்க. உங்களை கர்த்தர் செழிக்க செய்வார். சொல்லுங்க, நான் தான் அந்த பட்டணத்துல செழித்திருப்பேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, செழித்திருப்பேன். என்னை சத்த செழிக்க செய்வார். ஆமென். இந்த 3 ஆசீர்வாதம். அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னால ஒரு வசனம் இருக்கு. அந்த அதிகாரத்தை நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா அதுல 13 என்ன சொல்லி இருக்கீங்க பாருங்க. ஆமென். பரிசுத்த நாளாகிய, ஆமென், பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை என்ன செய்யக்கூடாதுங்க, செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியா இருந்து நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமை பண்ணுவாயாக. அல்லேலூயா. இதுல வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்ன செய்யக்கூடாது, நம்ம ஓய்வு நாள் இஷ்டமானதை செய்யக்கூடாது. ஆமென். நேற்று ஒருத்தர் சங்க, ஏன்டா தம்பி உங்க அம்மாவை சர்ச்சுக்கு வரல அப்படின்னு, பாஸ்டர் நாளைக்கு ஊருக்கு போறோம், எங்க அம்மா மணிமேஜரா போயிட்டாங்க. அப்பனா நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, ஓய்வு நாள் கர்த்தருடைய ஆலயத்தை தான் முதலாம். ஆமென். அப்பனா நீங்க ஆலயத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம என்ன செய்யறோங்க, ஆலயத்தை கனம் பண்ணணும். உங்க இஷ்டமானதை செய்யக்கூடாது. ஆமென். என்ன செய்யக்கூடாதுங்க, இஷ்டமானதை செய்யக்கூடாது. முதலாவது நாம் என்ன செய்யணும், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய் மாறும். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணுவேன். ஓய்வு நாள் இஷ்டமானதை நான் செய்ய மாட்டேன். பாருங்க, இந்தி சர்வீஸ்காரங்க வந்திருக்காங்க. இந்தி சர்வீஸ்ல அவங்க எங்கேயோ போகணுமாமா, அவங்க தமிழ்ல உட்கார்ந்துருக்காங்க. பாருங்க, எதுல உட்கார்ந்துருக்காங்க, தமிழ்ல. ஆனா கேட்டேன், ஏன் இப்போ வந்துட்டீங்க? இல்லை, நான் போகிறோம் 11 மணிக்கு ஒரு படம் இவ்வளவு வாங்கப்பட்டேன். அப்ப இஷ்டமானதை செய்யக்கூடாது. 2வது பாருங்க, என்ன சொல்லப்படுகிறதுங்க, உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் வழியின்படி நடக்கக்கூடாது. அப்பனா நம்ம வழி பிசாசு சொல்லுவா, நீ இங்க போ அங்க போ, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போன்னு சொல்லுவான். ஆனா உங்க வழியில நடக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தை நாம் தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா தேவனுடைய சமூகம் தான் நம்மளுக்கு விலையேற பெற்றது. அல்லேலூயா.
கர்த்தருடைய ஆலய விலையேற பெற்று ஆலயத்தை நாம் கனம் பண்ண வேண்டும். இஷ்டமானதை செய்யக்கூடாது. நம் வழியை காலை விளக்கக்கூடாது. கால் நேர தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை முதலாவது கனம் பண்ண வேண்டும். யார் தேவ சமூகத்தில் கனம் பண்ணுகிறார்களோ கர்த்தர் அவர்களை கனம் பண்ணுவார். உங்க சந்ததியை கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுவார். யார் தேவ சமூகத்தை முதலாவது தேடுகிறார்களோ அவங்க பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைவதில்லை. கர்த்தர் அந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் சந்ததியெல்லாம் கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நல்லா இங்க நிக்கிறேன் அப்படின்னா எங்க தாய் குழந்தையிலேயே எங்களை எல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு மீட்டிங் நடந்ததுன்னா 4 பேரை கூட்டிட்டு போவாங்க. எவ்வளோ அந்த பார்க் ஸ்டேடியத்தில் நடந்து போவாங்க, கூட்டிட்டு போவாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவங்க. அவங்க கர்த்தருக்காக முதலாவது இடத்தை கொடுத்தவங்க. ஏன் இந்த நாளில் அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பிள்ளைகள் நாங்கெல்லாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னா முதலாவது கர்த்தரை கனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்போனா அந்த பாருங்க, அந்த கனம் பண்ணும் போது அந்த சந்ததிகளெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு பார்த்தீங்கன்னா அவன் பாருங்க போன இடத்துல எல்லாம் பலிபீடத்தை கட்டினான். தேவனுடைய வீட்டை கனம் பண்ணினான். எப்பெல்லாம் கனம் பண்ணாரு பார்த்தா வேதத்துல அநேக 3-4 முறை தேவ சமூகத்தில் என்ன செய்தாங்க, பலிபீடத்தை கட்டி கர்த்தரை முதலாவது வைத்தார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் யாக்கோபை கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபு சொல்றாரு பாருங்க, லாபான் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருந்ததனால்தான் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த காலை நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது அந்த வாரங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை உங்களை நடத்துவார், உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு வியாதி வராது, பலவீனம் வராது. கர்த்தர் சமூகத்தில் யார் காத்திருந்து முதலாவது இடத்தை கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சந்ததியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். தேவ பிள்ளையே, இந்த காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் தேவனுக்கு முதலிடத்தை, ஆலயத்துக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது உங்கள் சந்ததியை கர்த்தர் உயர்ந்த ஸ்தலங்கள்ல கர்த்தர் வைத்து உங்களை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, இந்த காலையில் உங்களுக்கு ஆலயத்தை குறித்து ஒரு 5 காரியங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 5 காரியம். இந்த ஆலயத்துக்கு ஏன் வருகிறோம், இந்த ஆலயத்தின் நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு 5 காரியங்களை நான் சுட்டி காட்டவர். எல்லாரும் வேதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதம் முதலாவது வசனத்தை வாசிங்க. 122 வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, முதலாவது அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே எப்படி இருந்தாங்களாமா, மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தை தேடும் பொழுதுதான் என்னங்க மனமகிழ்ச்சி உண்டாகும். தேவ சமூகத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் மனமகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தா 1 சாமுவேல்ல அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்தது. தேவனுடைய ஆலயத்துல போய் என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணினார். தேவனை நோக்கி பார்த்தா பாருங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். தேவனை நோக்கி பார்த்த போது கர்த்தர் ஒரு அற்புதங்களை கர்த்தர் அன்னாளுக்கு செய்த போது, அன்னாள் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாங்க, அன்னாள் சொல்றாரு, நான் எப்படி இருக்கணுமா, மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2:1 வாசிங்க. ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் என்ன இருக்காமா, களி கூறுது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, என் இருதயம் கர்த்தருக்குள்
களி கூறுது, என் கொம்பு கர்த்தரில் உயர்ந்திருக்கிறது, என் பகையினர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அண்ணால் கண்ணீரின் பாதை, துயரத்தின் பாதை, வியாகுலத்தின் பாதை, பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதனால அவ கண்ணீரோடு தேவ சமூகத்துல வந்து என்ன செய்கிறார்? துயரத்தோடு வந்து ஜெபிக்கிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆனா தேவ சமூகத்துல ஜெபித்த போது கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புதங்களை செய்த போது அவர் சொல்லுகிறார் பாருங்க. நான் தாய் சொல்றாங்க, சகோதரி நான் இப்பொழுது எப்படி இருக்கீங்க? சந்தோஷத்தோடு இருக்கேன். என் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார், என் எதிரிக்கு முன்பாக என் வாயை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? திறக்க வைத்திருக்கிறார். இந்த காலையில உங்களுக்கு சொல்லட்டும், யார் தேவ சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கிறீர்களோ, கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்களோ, முதலாவது தேவ சமூகத்துல ஆலயத்துல வந்து தேவனை துதிக்க துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க உங்க கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். பகையினருக்கு முன்பாக உங்க வாயை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. இது தீர்க்கதரிசன வார்த்தை. பாருங்க, பகையினர் அவர்கள் அண்ணால என்ன செய்ய நிந்தித்தார்கள். அவர் பேச முடியாதபடிக்கு எப்ப தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி பார்த்தார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையோட தேவ சமூகத்தில் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அன்னால் தேவனை ஆராதித்த போது அற்புதம் நடந்த அதே தேவன் இந்த காலையில நம்ம நடுவில் இருக்கிறார். அதே தேவன் இன்றும் அற்புதங்களை செய்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றும் அற்புதங்களை செய்கிறவர். நேற்று மட்டுமல்ல, இன்று அற்புதம், நாளை அற்புதம். யார் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டுதல் கேட்கப்படும், அற்புதம் உண்டாகும். அவர்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார், அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். பகையினருக்கு முன்பாக உங்க வாயை திறக்க வைப்பார். தேவ பிள்ளை, அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னா எப்படி இருக்கணுங்க? சந்தோஷமா, மன மகிழ்ச்சியா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலேயே கேட்போம், போனீங்களா கல்யாண வீட்டுல? முதல்ல என்ன கேட்போம்? பொண்ணு மாப்பிள்ளையா கேட்போம். முதல்ல என்ன சாப்பாடு போடுறாங்க அதை முதல் சொல்லுங்க. அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் கம்மி, இதான் சாப்பாடா, சி இதுக்கா போகணும் அப்படிம்பாங்க. ஆனா சாப்பாடு நல்லா இருந்தா அப்போ கட்டாயம் போய் ஒரு குடி பிடிச்சிட்டு தான் வரா. அப்பனா தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு விருந்தாகிய வசனம் இருக்கு, உங்களுக்கு கொழுப்பான வசனத்தை இருக்கு, ஆரோக்கியமான வசனம் இருக்கு. தேவ சமூகத்துல நீங்க உற்சாகத்தோடு வரும்பொழுது கர்த்தர் வார்த்தை மூலியமா உங்களை போஷிப்பார், வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார், வார்த்தை அனுப்பி உங்க வாழ்க்கை சந்தோஷமாக்குவார். காலையில நான் சொல்லட்டும், நான் பிரசங்கிக்கிற தேவன் அவர் இன்றும் என்றும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலன்னு சொல்லாதீங்க. அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். தேவ சமூகத்தை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில அற்புதம் கட்டாய நடக்கும். தேவ பிள்ளையே, அல்லேலூயா. அதான் கண் தேவன் செய்ய நினைத்தது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. உங்க யோசனைக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வீட்டுல சுற்றிலும் என்ன இருக்குங்க? பீச் வச்சிருக்கோம், நல்ல கார்டன், அதுல எல்லா பறவைகள், நிறைய பறவை எங்க வீட்டுல இருந்து உற்பத்தி ஆகி போய்கொண்டு நான் இதை பார்த்து சோத்துறான். இவ்வளோ பறவைகளுக்கு எங்கள் வீட்டு ஒரு பாதுகாப்பாக கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதுக்கு மேலே ஒரு நன்மை கர்த்தர் எனக்கு செய்வாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் நடக்குமா? தேவன் செய்ய காரியம் பெரிதா. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர்
அவர் காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதான் யோபு சொல்ல, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா, நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடவே இல்லை, தடைபடவே இல்லை அப்பா. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கால், முதலாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்றால் எப்படி இருக்கணுங்க? சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்களேன். ஆமென், நல்லா சொல்லுங்க, சந்தோஷமா. ஆமென். இரண்டாவது எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீத புஸ்தகம் 18:6 வாசிங்க. 18:6 வாசிங்க. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமென், தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. எங்க கேட்டாருங்க? ஆமென். அப்ப ஆலயத்துல யார் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஏதாச்சும் நம்ம வச்சிருக்கோமா? மூர்த்தி அதான் சிலை செஞ்சு வச்சிருக்கோமா? ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. சிலை ஏதாச்சும் இல்லை. ஆண்டவர் இன்று ஜீவனோடு இருக்கிறார், இன்று ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்துல நீங்க ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு நெருக்கத்தில் நான் என்ன செய்த தேவனை நோக்கி கூப்பிட்டேன், அபயமிட்டேன். அபயமிட்டேன்னு என்ன செஞ்சாங்க? கூப்பிட்ட தேவ சமூகத்தில் அபயமிட்டு சொல்றார், தமது ஆலயத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்ப உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்பார், உங்க ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார். ஆலயத்துல நீங்க எதற்கெல்லாம் வேண்டுதல் செய்கிறீங்களோ அதற்கெல்லாம் வானம் திறக்கப்படும். நல்லா சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க கூப்பிடும் போது இறங்கி வருவார். பாருங்க, எரியோக்கு இயேசு போனார். எரியோக்கு என்ன செய்யறாங்க? போனார். ஒரு பிச்சைக்காரன், குருடன் இயேசு கூப்பிடுறாரு. கூட்டம் வரது கேட்கிறாரு, யார் இப்படி ஸ்பீடா கூட்டமா இருக்கு, சவுத்தம் வருது, யார் போறார்? சொல்ற, தாவீது குமாரன் போகிறார். தாவீது குமாரன். உடனே அந்த குருடன் என்ன செய்யறார்? தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று. உடனே சீசர்கள் எல்லாம் போய் என்ன செய்தாங்க? அதட்டினார். சும்மா நீ என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ஆனாலும் மீண்டும் அவர் கூப்பிட்டார், தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் வேண்டும். இதிலும் அதிகமாய் கூப்பிட்டார். வேறு அதுதான் சொல்ல எழுதப்பட்டிருக்கு, இதிலும் அதிகமாய் கூப்பிட்டார். அப்படின்னா நம்ம ஜெபம் எப்ப பதில் வருதோ அது வரைக்கும் என்ன செய்யணுங்க? கூப்பிட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, கூப்பிட்டு கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, கூப்பிட்டு கொண்டே இருப்பேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. ஆலயத்தில் என் ஜெபம் கேட்கப்படும். இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இந்த காலையில நீங்க எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அதற்கெல்லாம் பதிலை கர்த்தர் தருவார். இந்த ஆலயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, தேவ சமூகத்தில் ஓடி வாங்க. தேவ ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்திலிருந்து நான் உம்முடைய சமூகத்தில் நான் கூப்பிடுகிறேன். என் நெருக்கத்தில் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தாவே, எனக்கு இறங்கும், என் சத்தத்தை கேட்கணும் சொல்லி யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் அங்கு இறங்கி வருவார், அற்புதங்களை செய்வார். இந்த காலையில உங்களுக்கு சொல்லட்டும், இந்த ஆலயத்தில் கேட்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கு கர்த்தருடைய செய்திகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய செய்தி மந்தமும் இல்லை, அவர் கேட்கக்கூடாதபடி அவர் செவி இல்லைங்க, மண்டபமாக இல்லை. உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆலயத்தை கட்டினார் யாருங்க? சாலமோன் ஆலயத்தை கட்டி ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கிறதா. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் புஸ்தகம் 7:15 வாசிங்க. 7:15 என்னப்பட்டிருக்கு வாசிங்க. 2 நாளாகமம் 7:15 வாசிங்க. 7:15 வாசிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளோ என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். ஆமென். என் செவிகள், சொல்லுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. என் செவிகள்
திறந்திருக்கிறதா? ஹல்லேலூயா. இந்த காலையில உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆலயத்தை நோக்கி கூப்பிடும் போது, ஆலயத்துல வந்து நோக்கி கூப்பிடும் போது, வீட்டு கூடங்கள்ல நீங்கள் கூடி ஜெபிக்கும் போது, நீங்கள் தேவ சமூகத்துல எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அங்கெல்லாம் ஜெபம் கேட்கப்படும், ஜெபத்திற்கு அற்புதம் நடக்கும். இந்த காலையில நான் சொல்லட்டும், இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற உங்களுடைய ஜெபத்திற்கும் என் கண்கள் என்ன இருக்கு? திறந்து இருக்கிறதா? இந்த ஸ்தலத்துல ஜெபங்கள் கண்கள் திறந்து இருக்கிறதா? என் செவிகள் கவனித்து இருக்கிறதா இருக்கிறது. இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், நீங்கள் எதெல்லாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறீர்களோ, எதெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதெல்லாம் கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. அருமையான வாத்தியார் நல்ல சாட்சி சொன்னார். என் பிள்ளைகளுடைய நான் எப்படியோ வாழ்ந்தார்கள், ஜெபித்தோம், ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மாற்றத்தை தந்தார் அல்லவா? அதே தேவ மாற்றத்தை தருவார். உங்க பிள்ளைகளுக்கு மாற்றத்தை தருவார். குடிகார பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் பயப்படாதீங்க. தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க 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 கர்த்தர் பெரிதான அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஜோயலை விட ஜெரம் ரொம்ப குறும்பு அதிகம், ரொம்ப குறும்பு அதிகம், ரொம்ப குறும்பு. என்ன செய்யல? ஜெபம் பண்ணாங்கம்மா, ஜெபம் பண்ணோம், கர்த்தர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட மனுஷனை கர்த்தர் மாற்றுவார், கடின இருதயங்களை மாற்றுவார். இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நாளை தினத்தை குறித்து என்ன நடக்குமோ கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் மாற்றுவார், ஜனத்தை மாற்றுவார், ஆட்களை மாற்றுவார். யாக்கோபுக்கு பயங்கரமான பிரச்சனை, ஏசாவை போய் பார்க்கும் போது கொன்றுவான், கொலை பண்ணிடுவான் என்று எதிர்பார்த்தா, தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார் அல்லவா? இந்த காலையில் அதே அற்புதங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்துல நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகம் 118 அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 18-26 வாசிங்க. 18-26 118-26 வருகிற கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். என்னாகம் புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா, என்னாகம் 7ஆம் அதிகாரமா, ஆரோன் என்ன செய்தா? கையை உயர்த்தி என்ன செய்வா? ஜனத்தை ஆசீர்வதிப்பார். அப்ப அந்த ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன வருதுங்க? ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது பாருங்க. உங்களுக்கு 26ல வாசித்தோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க, மீண்டும் வாசிங்க. நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன வருதுங்க? ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன வருங்க? ஐஸ்வர்யத்தை வரும். அதுல என்ன வராதுங்க? வேதனை கொடுத்தார். அப்ப நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அநேக ஏன் வியாதினால இருக்காங்க அப்படின்னா என்ன இல்லைங்க? உண்மை, நேர்மை, அநியாயமாய் என்ன செய்கிறாங்க? ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் தேவ பிள்ளைகள் தேவனால் என்ன செய்யப்படாதுங்க? ஆசீர்வதிக்கப்படும். நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்க? திருடக்கூடாது. யார் பார்க்கிறாங்க? ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க எவ்வளவு நீங்க ஏமாத்தி சம்பாதிக்கிற அது ரெண்டு உங்களுக்கு என்ன செய்யறோம்? போயிடும். இதெல்லாம் அநியாயமா சம்பாதிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு போயிடும். இப்ப தேவ பிள்ளைகள் அதுல என்ன செய்யறவங்க? பயத்தோடு இருக்கோம். நாம் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கோன்னு
நம்மளுக்கு வருகிற ஆசீர்வாதம் எங்கிருந்து வர? பரலோகத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த காலையில உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆலயத்துக்கு வரும்பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால்தான் இந்த உபாகமம் புஸ்தகம் 28 வாசித்து பார்த்தா 2 இருக்கு. அதுல ஒன்று ஆசீர்வாதம், 2வது என்னங்க? சாபம். உங்களுக்கு அந்த 16 இருந்து வரும்னு நினைக்கிறேன். சாபங்கள், கீழ்ப்படியாதனால வருகிற சாபங்களை பார்க்கும். நம்ம மேல இருக்கிறத மட்டும் என்ன செஞ்சிடறோம்? வாசிப்போம். ஆசீர்வாதங்களையே வாசிப்போம். ஆனா அந்த சாபத்தை என்ன செய்ய மாட்டோம்? படிக்க மாட்டோம். அப்பனா 2 விதமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்று சாபங்களை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆதாம் ஏவாளை உண்டாக்கின போது தோட்டத்தில் இருக்கிற கனிகள் எல்லாம் புசிங்க, நன்மை தீமை அறிந்து என்ன செய்யுங்க? புசிங்கள் என்று சொன்னார். எது நன்மை இருக்கோ அதை புசிங்க, தீமையானது என்ன செய்யக்கூடாதுங்க? புசிக்க கூடாது. அங்கே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருங்க? சாபத்தை வைத்தார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்தார். ஆனா அந்த அவர் என்ன செய்யலங்க? ஆசீர்வாதத்தை விட்டு சாபத்தை புசித்ததுனாலதான் சாபம் வந்து, பாவம் வந்து. அப்ப தேவ பிள்ளைகள் நீங்கள் எச்சரிக்கையா இருப்போம். எது செய்யக்கூடாதோ அது நாம் செய்யக்கூடாது. எது வேதத்துல செய்யக்கூடாதுன்னா அது செய்யக்கூடாது. நாம் அது செய்வோமானால் அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வருங்க? உங்களுக்கும் சாபம், உங்கள் பிள்ளைகளுக்கும் சாபம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சாபம் 7 தலைமுறைக்கு வருமா? எத்தனை தலைமுறைக்கு? 7 தலைமுறை. அப்ப அந்த சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அநேக பேர் பாருங்க, சம்பாதிப்பாங்க, என்ன இருக்காதுங்க? திருப்தி இருக்காது. இவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ன ஆகுங்க? ஒத்தலாம். அப்படின்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னா சாபம் இருக்கு. நம்ம யோசனை பண்ண, ஏன், என்ன காரணம்? நிறைய பேர் சம்பாதிப்பாங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போய் என்ன செய்வாங்க? நிறைய கொடுப்பாங்க, மெடிசனுக்கே செலவு பண்ணும். அப்பனா நீங்க யோசனை பண்ணணும், என்ன காரணம்? உட்கார்ந்து ஆராயும், என்ன இதுக்கு பின்னால என்ன காரணம் பாருங்க. அதே போல நம்ம வீட்டுல என்ன இருக்கக்கூடாது? விக்கிரங்கள் இருக்கக்கூடாது. வீட்டுல என்ன இருக்கக்கூடாது? விக்கிரங்கள் போட்டோ இருக்கக்கூடாது. அதனால சாபங்கள் வரும். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, நல்லது. உங்க வீட்டுல என்ன இருக்கக்கூடாதுங்க? விக்கிர போட்டோ அதை நாம் வைத்திருந்தால் அது சாபம் தான். வேதம் ஆண்டவர் கட்டளை கொடுக்கும் போதே சொன்னார், விக்கிரங்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இதெல்லாம் சாபம். இதனாலதான் ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்யலைங்க? நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாத காரணம். அப்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பாருங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன். தாவீது வந்து உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு என்ன செய்தார்? நடனம் ஆடி வந்தார். அவங்க மனைவி பேர் என்னங்க? மீகால். என்ன செய்தா? அவளை பார்த்து கேலியா பண்ணனால என்ன இல்லைங்க? குழந்தை பாக்கியமே இல்லை. பாருங்க, ஒரு சின்ன காரியம். அப்ப பாருங்க, எல்லாத்திலும் நம்ம கேர்ஃபுல். முக்கியம், நாம் தேவ பிள்ளைகள் பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்வோம்? சுதந்தரித்துக் கொள்ளுவோம். எவ்வளவு நீங்க அநியாயமா சம்பாதிக்கிறீங்களோ அது என்ன செய்யுதுங்க? போயிடும், ஒரு வழியா போயிடும். ஏன்னா ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் கர்த்தருக்காக உண்மையாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதுல வேதனை கூட்டார். அல்லேலூயா. இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சாபத்தின் தேவன் அல்ல, ஆசீர்வாதத்தின் தேவன். மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நம்மளுக்காக என்ன செய்தாங்க? சாபமானார். சாபமாயி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மளுக்கு புறஜாதிகளாய் இருக்கிற நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அந்த உன்னத அபிஷேகம், உன்னத ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுங்கப்பா. இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில சம்பாதித்தது அல்ல, பொத்தலான பையில இருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல, ஜூன் மாதத்துல தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிங்க.
ஆண்டவரே என் பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என் வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஒரு நிறைவு வருவதாக. என் முந்திர திராட்சை ரசத்தை பார்க்கிறோம், பிந்தின திராட்சை ரசம் சுவை உள்ளதா இருந்தது போல எங்கள் வாழ்க்கையில சுவை உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆண்டவரே என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் மகிமையில நிறைவாவதாக சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். வானத்தை திறப்பார். வானத்தின் திறந்து கர்த்தர் உங்களுக்கு பல நன்மைகளை கர்த்தர் தருவார். ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தின் பூமி உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வருவதாக, நன்மைகள் வருவதாக, சுகங்கள் வருவதாக. நான் சுகமாய் இருப்பேன். நான் மெடிசன் செலவு எனக்கு வரக்கூடாதுப்பா, அதை நான் கேன்சல் பண்ணுகிறேன். என் வாழ்க்கை புஷ்டியா நல்ல கொழுமையா இருந்து உம்மை ஆராதிக்க எனக்கு புது பலனை கர்த்தர் கொடுப்பாராக, புது நன்மைகளை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். நிறைவான ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆலயத்துல வரும் பொழுது உங்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அதான் தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, நன்மை கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பேன். அல்லேலூயா. அப்ப நான் எது உங்களை தொடருங்க? நன்மை தொடரும். சொல்லுங்க, உங்களுக்கு பின்னால என்ன வருங்க? நன்மை வரும். உங்க பின்னால கிருபை வரும். தேவ கிருபை. தாவீது சொல்கிறான், நன்மை கிருபை என்ன செய்யுங்க? தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களா எப்படி இருப்பேனாமா? சுகமா இருப்பேன். எப்படி இருப்பாராமா? கர்த்தருடைய நீடித்த நாட்களா கர்த்தருடைய வீட்டுல நிலைத்து நிற்பேன். அப்ப நாம் நிலைத்து நிற்கும் பொழுதுதான் கர்த்தருடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா. அப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மகிமையில் என்ன செய்வார்? நிறைவாக்குவாராக. அல்லேலூயா. ஆமென். லாஸ்ட் ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லாஸ்ட் எடுத்துக்கொள்ளுமா? சங்கீத புஸ்தகம் 138ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 138 2 வாசிங்க. உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக பணிந்து கிருபை நிமித்தமும் நாமே உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்றார், உமது பரிசுத்த ஆலயத்துல நேராக நான் பணிந்து. சொல்லுங்க பார்க்கலாம். பணிந்து. அப்புறம் குனிந்து கர்த்தரை நாம் என்ன செய்யணுங்க? ஆராதிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிப்போம் பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 8:4 என்ன போட்டிருக்கு? வாசிங்க. வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். என்ன நல்லா கேளுங்க, நீங்க அண்டர்லைன் பண்ணிருங்க. அத அவனண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் சேமாவும் அனயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதையாவும் மீசவேலும் மல்கியாவும் அசுமும் அஸ்தபனாவும் சரியாகவும் மெசுல்லாவும் நின்றார்கள். 5 வாசிங்க. எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுத நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்லுதுங்க? எஸ்ரா என்ன புஸ்தகத்தை எடுத்தாருங்க? வேதபாரகர் புஸ்தகத்தை எடுத்து திறந்த போது ஜனங்கள் என்ன செய்தாங்க? சகல ஜனங்கள் என்ன செய்தாங்க? எழுந்து நின்றாங்க. அப்போ அந்த வேதத்துக்கு என்ன செய்தாங்க? மகத்துவத்தை கொடுத்தாங்க.
அப்புறம் என்ன செய்தாருங்க? வாசித்த போது என்ன சொல்றாங்க? ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி ஆராதிக்கணும்? பணிந்து குனிந்து கர்த்தரை நாம் என்ன செய்யணுங்க? ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம் ஆராதனையில தேவன் பிரியப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நம் ஆராதனையில தேவன் பிரியப்பட வேண்டும். பணிந்து குனிந்து கர்த்தரை நாம் என்ன செய்யணுங்க? ஆராதிக்க வேண்டும். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவருக்கு தான் துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் அவருக்கு தான். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற நாள் பணிந்து குனிந்து கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை நாம் உயர்த்த வேண்டும். நாம் கர்த்தரை உயர்த்ததா தேவன் நம்மளுக்கு ஒரு திறந்த வாசல்களை கர்த்தர் தருகிறார். நாம் உயர்த்ததா தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. யோசேப் ராஜாவுக்கு விரோதமா 3 தேசத்தார் யுத்தத்துக்கு வந்தார்கள். அவர் என்ன செய்தார் என்றால், யோசேப் துதிக்கிறவர்களை அவர் நிறுத்தினார். துதி செலுத்தின போது கிருபை உண்டாவதாக என்று சொன்ன போது சத்துருக்கள் சிதறுண்டு போனார்கள். சத்துருக்கள் விழுந்து போனார்கள். இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவ சமூகத்தில் நல்ல பாடி கர்த்தரை பணிந்து குனிந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்துக்கு வரும்போது நடுக்கத்தோடு பயத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அந்த எஸ்ரால சொன்னது போல ஆமென் அல்லேலூயா கைகளை உயர்த்தி தேவனை நாம் ஆராதிப்போமாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.